அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் என் வணக்கங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் பழமையானதும் ஆழ்வார்களுள் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலமும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான வைணவக் கோயிலும் ஆகும். விஜயநகர பேரரசின் கீழ் திருமலை நாயக்கரால் இக்கோவில் கோபுரங்கள் கட்டப்பட்டன. இத்தலத்திற்கு வன்புதுவை, திருவன்விபுரம், திருவில்லிபுத்தூர், திவ்ய தேசம் என்று வேறு பல பெயர்கள் உள்ளன. இப்பகுதி மல்லி என்ற பெண் வேடர் இன குறவர் ராணி ஆட்சியில் இருந்தது. அவரது இரு மகன்கள் குற மன்னர்கள் வில்லி காட்டை திருத்தி கோயில் எழுப்பி பெரிய நகர் அமைத்தார்கள். இதனையே திருவில்லிபுத்தூர் என்னும் பெயர் பெற்றது. திருவில்லிபுத்தூர் முன்னொரு காலத்தில் வராக கஷேத்திரம் என்று அழைக்கப்பட்டது. க்ஷேத்திரத்தின் ஒரு பகுதியாக ஒரு காடும் இருந்தது. வில்லி, கண்டன் என்ற 2 குறவர் சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் வேட்டையாடி வரும்போது கண்டன் வேங்கை புலி ஒன்றை துரத்தி செல்கிறார். அவரை புலி கொன்றுவிடுகிறது. இதை அறியாத வில்லி தன் தம்பியை தேடி அலைகிறான். சோர்வடைந்து மரத்தடியில் தூங்குகின்றார். வில்லி கண்முன்ன காட்சியளித்த பெருமாள் கண்டனுக்கு நேர்ந்த நிலையை கூறுகிறார். பின்னர் தாம் இங்கு காலநேமி என்ற அசுரனை வரம் செய்வதற்காக எழுந்தருளியதாகவும் பின்னர் இந்த ஆலமரத்தினடியில் உள்ள புதருக்குள் வடபத்ரசாயி என்ற திருநாமத்துடன் காட்சியளிக்கப் போவதாகவும் கூறி இந்த காட்டை அழித்து நாடாக்கி தமக்கு கோபுரத்துடன் கோவில் எழுப்பி வழிபட்டு வரும்படி கூறி மறைகிறார். அதன்படி வில்லி அடித்தளமிட்டு தலத்தை உருவாக்கிய குறிஞ்சி குறவர் வில்லி கண்டன் ஆட்சி புரிந்த இந்த ஊருக்கு திருவில்லிபுத்தூர் என்று பெயர் வந்தது என்று தலப்புராணம் கூறியது. பின்னர் ஸ்ரீ ஆண்டாள் நந்தவனத்தில் கண்டெடுக்கப்பட்டு பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்டு சூடி கொடுத்த சுடற்கொடியார் பெருமாளை மனம் புரிந்து இத்திருத்தலத்தில் அருள்பாலிக்கிறார். நண்பர்களே, நான் இந்த பக்தி சிந்தனா சேனலில் திருப்பாவை பாடல்களின் விளக்கங்களை தங்களுக்கு சிரத்தையுடன் பகிர்ந்ததற்கு பலனாக எனக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு செல்லும் பாக்கியம் சென்ற வாரம் தானாகவே அமைந்தது. எப்போதும் நான் எந்த ஒன்றை துவங்கினாலும் அதற்கு உரிய பலனை அந்தந்த கடவுளர்கள் எமக்கு அவர்களின் அருளால் அனுகிரகித்து அருள்பாலிப்பார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் இந்த தனுர் மாதத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு சென்று அருள் பெற்று வந்ததனால்தான் இந்த திருத்தலத்தை பற்றி தங்களுடன் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொண்டேன். நாம் முந்தைய 2 வீடியோக்களில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல்களில் 10 பாடல்களை விளக்கத்துடன் கண்டோம் அல்லவா? இன்றைய வீடியோ எண் 82இல் நாம் மற்றும் 5 பாடல்களை, அதாவது 11வது பாடல் முதல் 15வது பாடல் வரை விளக்கத்துடன் காண்போம் வாரீர். கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திறவழிய சென்று செருக செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலத்தம் போர்க்கோடியே புற்றரவு கொல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகிந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு ஊரங்கும் பொருளேலோரெம்பாவாய். கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்தின்று போரிடும் தன்மை உடையவனும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவத் துடிக்கின்ற பொற்கொடியே, புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே, நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே, இதையெல்லாம் கேட்டு அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது?
நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தோழியோ எழுந்து வந்த பாடில்லை. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? அவளை விட்டுவிட்டு நீராடச் சென்றிருப்போம். ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல. பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று. எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும். அவன் புகழ் பேச வேண்டும். அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும். இதனால்தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது. கனைத்திளங்கற்றேருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வந்தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சேற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனிதான் எழுந்தீராய் இதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். பசியால் கதறித் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது. இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பனி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருறக்கம்? எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலிலுள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்களாம். இந்த பாடலில் தலையிலோ பனி குவைகிறது. மார்கழியில் எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும். கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி, மேலே பனியின் குளிர்ச்சி, இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள் இவர்கள். எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாரகனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்பு கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று பொள்ளும் சீலம்பின காண் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நின்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய். பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன்மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரமெடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது. கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது. வியாழன் மறைந்து விட்டது. பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன. தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே, விடையலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய்? அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா? எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா. கள்ளம் தவிர்ந்து என்கிறாள் ஆண்டாள். தூக்கம் ஒரு திருட்டுத்தனம். பொருளை திருடினால் மட்டும் திருட்டல்ல, நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுத்தான். ஆதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுதான். வயதான பிறகு திருப்பாவை படிக்கலாம் என்று நினைக்கக்கூடாது. அப்போது வாய் உளர ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பாட முடியாமலே போய்விடும். இந்த பாடல் வெளியாகும் பத்திரிகையை பிடிக்க முடியாமல் கையை நடுங்கும்.
கைகள் நடுங்கும். அப்போது பகவானை நினைத்து என்ன பயன்? இளமையிலேயே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்கள் நம்மை தேடி வராதோ? உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின காண் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரியம் பேசிய பெண்ணே, கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே, உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழு நீர் மலர்கள் மலர்ந்து விட்டன. ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன. காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்செங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் பெண்ணே, சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட நீ இன்னும் ஏன் எழாமல் இருக்கிறாய்? கொடுத்த வாக்கை தவறவே விடக்கூடாது. வாக்கு கொடுப்பது மிக எளிது. அதை காப்பாற்ற முடியுமா என்று தெரிந்து பேச வேண்டும். வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டாள் வருந்துகிறாள். நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும், சொன்னதை செய்ய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. எல்லே இளங்கிளியே இன்னும் ஊரங்குதியோ சில்லென்று அழையேன்மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வையானை மாயனை வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய். ஏலே என் தோழியே, இளமைக்கிளியே, நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர். அப்போது அவள், சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாய் இருங்கள், நான் ஏமாற்றுக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள். அடியே, நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள். அவளும் சண்டைக்காரி, பேச்சை விட மறுக்கிறாள். என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே, எல்லோரும் வந்துவிட்டீர்களா என்கிறாள். தோழிகள் அவளிடம், நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார், வலிமை பொருந்திய குவலையா பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள். ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமைப்பட பாடியிருக்கிறார் ஆண்டாள். பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும்? இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப பாடியிருக்கிறார். படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் இனிக்கும் பாடல் இது. இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் படலம் முடிந்து விடுகிறது. தேங்க்யூ ஆல்.